முக்கியமான விடயங்கள். அப்ப இதுக்கு மேலதிகமா நாங்கள் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் சில நேரங்கள்ல சில விடயங்களை கருத்துல கொண்டு ஒழுங்கமைப்பு வரைபடம் பல முறைகள்ல தயாரிக்கப்படும். அப்ப ஒன்று நிலக்குத்து அமைப்பு வரைபடமாக தயாரிக்கப்படலாம். எங்களுடைய அலுவலகங்கள்ல காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது நான் சொல்றது நிலைக்குத்து அமைப்பு முறை. ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்க. நாங்கள் முன்னுக்கு ஹெடிங் போட்டிருந்தது ஒரு ஒழுங்கமைத்தலும், ஒரு பணிகளை ஒழுங்கமைத்தலும், நிறுவனத்தை ஒழுங்கமைத்தலும், ஒழுங்கமைப்பு வரைபடம், ஒழுங்கமைப்பு வகைகளும், ஒழுங்கமைப்பு வரைபடங்களும். அப்ப ஒழுங்கமைப்பு வகை என்றது வேறுபட்ட ஒன்று, ஒழுங்கமைப்பு வரைபடம் என்றது வேறுபட்ட ஒன்று. ஒரு நிறுவனம் எப்படி ஒழுங்கமைக்கப்பட்டிருக்குதுன்றதுதான் ஒழுங்கமைப்பு முறை. அதை வரைபடத்துல காட்டுறதுதான் ஒழுங்கமைப்பு வரைபடம். சரிதானே? அப்ப ஒழுங்கமைப்பு என்றது ஒரு நிறுவனம் எப்படி ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கு, அதான் எப்படி ஒழுங்கமைக்கலாம் என்றது நாங்க ஏற்கனவே பார்த்தோம். அந்த ஒழுங்கமைக்கப்பட்ட முறையை வரைபடத்துல காட்டுறதுதான் ஒழுங்கமைப்பு வரைபடம். அப்ப ஒழுங்கமைப்பு வரைபடத்தை நாங்கள் தயாரிக்கல, அதை ஒவ்வொரு விதமா தயாரிக்கலாம். அப்ப இது ஒழுங்கமைக்கும் முறைகள் இல்லை. ஒழுங்கமைக்கும் முறைகள் 4 பார்த்தனாங்க. இதெல்லாம் அந்த எங்களுக்கு பரீட்சை நோக்கத்துல குழப்பம் பாருது. ஒழுங்கமைக்கும் முறைகள் 2 தருகா நாங்க அப்புறம் நிலக்குத்து வரைபடம் கிட வரைபடம் என்று எழுதிவிட்டோம் என்றால் பிழைச்சு போயிடும். அப்ப ஒழுங்கமைப்பு முறை என்றது நாங்கள் அங்க பார்த்த நேர்கோட்டு ஒழுங்கமைப்பு, செயற்பாட்டு ஒழுங்கமைப்பு, நேர்கோட்டு அலுவலர் முறை ஒழுங்கமைப்பு, குழு ஒழுங்கமைப்பு, அதான் 4 ஒழுங்கமைப்புகள். இனி அதை வரைபடத்துல எப்படி காட்டுறோம் என்றதுதான் ஒழுங்கமைப்பு வரைபடம். அப்ப ஒழுங்கமைப்பு வரைபடம் 3 வகையில தயாரிக்கப்படலாம். சரிதானே? அப்ப ஒன்று நிலக்குத்து அமைப்பு வரைபடம், அடுத்தது கிடையான அமைப்பு வரைபடம், அடுத்தது வட்ட வடிவ அமைப்பு வரைபடம். அப்ப நிலக்குத்து அமைப்பு வரைபடம் என்றது எங்களுக்கு சாதாரணமா தெரியும். எங்கிற மைண்ட்ல ஒழுங்கமைப்பு வரைபடம் என்றாலே மைண்ட்ல இருக்கிறது நிலக்குத்து வரைபடம். ஏனென்றால் அதை நாங்கள் நெடுக பார்த்து எங்களுடைய மனதுல பதிந்த ஒரு விடயமாக இருக்கு. அப்ப நிலக்குத்து அமைப்பு வரைபடத்தை பொறுத்த வரைக்கும் அதனுடைய இயல்புகள் பொதுவாக அதிக நிறுவனங்கள்ல இந்த ஒழுங்கமைப்பு வரைபடம் தான் பயன்படுத்தப்படுது. நாங்கள் அது எங்களுக்கு கண்கூடாக தெரியும். எங்கேயுமே நாங்கள் அரசு அலுவலகம் இதுலையும் நிலக்குத்து வரைபடம் தவிர்ந்த, நிலக்குத்து வரைபடம்ன்றது உயர்பூடம் மேல இருக்கும், அப்படியே கீழே அதிகாரம் குறைஞ்சோண்டு வர முறை. அப்ப இது சாதாரணமாக பொதுவாக பயன்படுத்தப்படுற அல்லது இலகுவாக விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அப்ப இதுதான் பொதுவாக தயாரிக்கப்படுகிறது. பிரமிட் முறையில அதிகார மட்டங்களை எடுத்து காட்டுது. பிரமிட் முறை என்றது எங்களுக்கு தெரியும், கீழிருந்து மேல் நோக்கி குவிந்து செல்கின்ற அமைப்பு முறை. அப்ப எங்களுக்கு தெரியும் எப்பயுமே அப்படித்தான். உச்ச நிலையில திணைக்கள தலைவர் இருப்பார், அடுத்த அதிகார மட்டத்துல ஒரு சிலர் இருப்பினோம், அப்ப அந்த எண்ணிக்கை குறைவா இருக்கும். அதுக்கடுத்த அதிகார மட்டத்துல இன்னும் கொஞ்சம் கூடின ஆக்கள் இருக்கணும், அதுக்கடுத்த நிலையில இன்னும் கொஞ்சம் கூடின ஆக்கள் இருக்கணும். அப்ப கீழே போக ஆக்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும். பிரமிட் நிலை. ராணுவ முறை ஒழுங்கமைப்புன்றது அதுதான் சொல்றோம். எங்களுக்கு தெரியும், ராணுவ தளபதி ஒரு ஆள் இருந்தால் அதுக்கு பிறகு அந்த ராணுவ பதவி நிலையில பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் எத்தனை பேரை கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கு. கடைசியா கீழ் நிலையில பாத்தீங்கன்னா 7 பேர் கொண்ட ஒரு குழு, அதுக்கு ஒரு பொறுப்பான அலுவலர் இருப்பார். அப்ப அந்த வகையில பிறகு அந்த 7 பேர் கொண்ட பொறுப்பான பதவி நிலை அலுவலரை அப்படி ஒரு 7 பேரை கட்டுப்படுத்துறதுக்கு இன்னொரு அடுத்த நிலை ரேங்க் உள்ள ஒரு உத்தியோகத்தர் இருப்பார். தான் ராணுவ முறை கட்டமைப்பு. அப்ப கிட்டத்தட்ட அதே ஒத்த வகையில தான் நாங்கள் எங்களுடைய அலுவலகத்துக்கு ஏற்ற வகையில எண்ணிக்கையில தீர்மானிச்சு, கட்டுப்பாட்டு வீச்சலையை தீர்மானிச்சு அதை அமைச்சு கொள்ளுறோம். அப்ப பிரமிட் முறையில இருக்கும். பிரமிட் முறைன்றது 2 விடயங்களை சுட்டி காட்டுது. ஒன்று, மேலிருந்து கீழ் நோக்கி அலுவலர்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சு செல்லும். அதே நேரம் மேலிருந்து கீழ் நோக்கி அதிகாரம் குறைவடைந்து செல்லும். அப்ப அதிகாரம் கூடிய நிறைவேற்று நிலையினர் உயர்நிலையிலையும் படிப்படியாக கீழ் நோக்கி அலுவலர்கள் வர அவர்களுடைய அதிகாரம் குறைந்ததாகவும், ஆக கீழ்நிலையில இருக்கிற அலுவலர்கள் ஆக குறைந்த அதிகாரங்களை கொண்டவர்களாகவும் இருக்கும். அப்ப மேல் நோக்கி செல்ல அதிகாரம் கூடி செல்லும், கீழ் நோக்கி வர அதிகாரம் குறைந்து செல்லும். அப்ப இதாலதான் நாங்கள் அலுவலர்கள் அதை விரும்புறையில் என்று சொல்றோம். அவர்களுடைய நிலையை பொறுத்து கீழ்நிலை அலுவலர்கள் விரும்புறையில். அதே நேரம் அப்ப இந்த பிரமிட் முறையில இருக்கிற பிரதானமான விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த பிரமிட் முறையில இருக்கிற பிரதானமான விடயம் என்னன்னு சொல்லி சொன்னால், இதை வச்சுதான் நாங்கள் முன்னுக்கே கழிச்சு நாங்கள் இந்த பிரமிட் முறையை வச்சுதான் கீழ்நிலை ஊழியர்கள் விரும்புறையில். ஏனென்றா நேரடியாகவே காட்டும் அவையில் இங்க கடைசி நிலையில இருக்கணும், அல்லது அதுக்கு அடுத்த லேயர்ல இருக்கணும், அதில் இந்த படிநிலையில இருக்கணும்ன்றத, எந்த நிலையில அங்க அந்த கட்டமைப்பில் அவர்கள் இருக்கணும்ன்றதை தெளிவாக எடுத்து காட்டுறபடியா. எனவே நிலைக்குத்து வரைபடத்தை பொதுவாக அலுவலர்கள் விரும்புவதில்லை. அப்ப நிலக்குத்து வரைபடம் என்று பாத்தீங்கன்னா சொன்னா இதுதான். அப்ப இதுல சில நேரங்கள்ல நாங்கள் பதவியை மட்டும் குறிச்சு எங்களுடைய அலுவலகங்கள்ல தயாரிச்சிருக்கிறோம். சில நிறுவனங்கள்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி படத்தோட அல்லது அவர்களுடைய அவர்களுடைய விவரங்களோட
சில நேரம் அவர்களுடைய பெயர் பதவிகள் அவர்களுடைய தொடர் விளக்கங்களோட அந்தந்த நிறுவனத்தினுடைய தன்மைக்கு ஏற்ற வகையில அவர்களால் மேற்கொள்ற முக்கியமான செயற்பாடுகள் உள்ளடங்கி பல நிலையில இதுல குறித்து காட்டப்பட்டிருக்கிறது. இதுதான் நிலக்குத்து வரைபடம். அப்ப மேல இருந்து கீழே வரைக்கும் ஆக்கள் எண்ணிக்கை அதிகரிச்சு செல்லும். அப்ப இங்க பாத்தீங்கன்னா இதுல நீங்க பார்க்கலாம் ஒவ்வொருவரும் எத்தனை பேர் இப்ப எந்த நிலையில இப்ப அதிகாரம் கூடின மட்டம், இது அடுத்த மட்டம், இது அதுக்கு அடுத்த மட்டம். இப்ப இங்க 5 படிநிலைகள் இந்த காட்சிப்படத்துல காட்டப்படுது. இந்த 5 படிநிலையில எங்களுக்கு தெரியும் திணைக்கள தலைவர் அதி உச்ச நிலையில இருப்பார். இவர் தான் அந்த நிறுவனத்தினுடைய பொறுப்பான முழு அதிகாரமுடைய அலுவலரா இருப்பார். அப்ப கீழ் நிலையில வரைக்குள்ள அதிகாரங்கள் குறைந்து செல்வதாக இருக்கும். அதே நேரம் கட்டுப்பாட்டு வீச்சிலேயே புரிஞ்சு கொள்ளக்கூடியதா இருக்குது. இங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த அலுவலருக்குள்ள 2 பேரை இவர் மேற்பார்வை செய்ய வேண்டி இருக்குது. ஆனால் இங்க ஒரு அலுவலரை பாத்தீங்கன்னா இவர் 3 பேரை. அப்ப அது சரியாக பதவியே இல்லை. இதுல இங்க அளவரைக்குள்ள இந்த அலுவலர் 4 பேரை மேற்பார்வை செய்ய வேண்டியிருக்கு. சில நேரங்கள்ல இங்க இந்த அலுவலர் ஒருவரையும் மேற்பார்வை செய்ய வேண்டியதா இல்லை. அப்ப இப்படியான நிலவரங்களை இது எடுத்து காட்டும். அப்ப இதுதான் நிலக்குத்து வரைபடம். அப்ப முழுமையாக அவர்களுடைய கடமை விவரங்களோட ஒரு தெளிவான அப்ப இதை பார்க்கல அந்த நாங்கள் ஏற்கனவே ஒரு நிலக்குத்து வரைபடத்துல அல்லது இல்ல ஒரு அமைப்பு வரைபடத்துல வர வேண்டிய நன்மைகளை நாங்கள் இந்த நிலக்குத்து வரைபடத்துக்குள்ள உள்ளடக்க முடியும். அப்ப இதுதான் நிலக்குத்து வரைபடம் என்றது எங்களுக்கு தெரியும். அப்ப இது இந்த அமைப்பு முறையில தயாரிக்கப்படுறது. அடுத்தது நாங்கள் பார்ப்போம்னா கிடையான அமைப்பு வரைபடம். அப்ப கிடையான அமைப்பு வரைபடம் என்றது என்னென்றால் இந்த நிலக்குத்து வரைபடத்தை அப்படியே நாங்கள் சரிச்சு வச்சோம்னா கிடையான அமைப்பு வரைபடம்னு சொல்லப்படும். அப்ப இங்க இருந்து பார்த்தோம்னா நாங்கள் என்ன செய்வோம்னா அங்க பாக்குறோம் மேல அதிகாரத்துல உச்ச நிலையில இருக்கிறவர் இருப்பார். இங்க நாங்கள் என்ன செய்யறோம்னா அவர் அப்படியே கொண்டு வந்து இடப்பக்கத்துல வைக்கிறோம். அப்ப இடப்பக்கத்துல இருக்கிறவர் அதிகாரம் கூடிய திணைக்கள தலைவராக இருப்பார். இடமிருந்து வலமாக பிரமிட் வடிவில் இங்கால கூடிக்கொண்டு போகும். சரிதானே? அப்ப இங்கால வரைக்குல பிரமிட் வடிவில் ஆக்கள் எண்ணிக்கை அதிகரிச்சு செல்லும் இடமிருந்து வலமாக. அப்ப இடப்பக்கத்துல குறைந்த அலுவலர்களும் அடுத்த படிநிலையில குறைந்த அலுவலர்கள், அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கூடிய அலுவலர்கள், அதை விட அப்புறம் கூடிய அலுவலர்கள், அப்படித்தான் ஒரு நிறுவனத்தினுடைய கட்டமைப்பு போகும். அப்ப கிட்டத்தட்ட வேற ஒன்றுமே இல்லை. நாங்கள் நிலக்குத்தாக காட்சிப்படுத்தினதை இங்கே என்ன செய்யறோம்னா கிடையாக காட்சிப்படுத்துறோம். வேற ஒரு மாற்றமும் இல்லை. அமைப்புல எந்த மாற்றமும் இல்லை. அதான் ஒழுங்கமைப்பு வேற, ஒழுங்கமைப்பு ஒரே மாதிரி தான் இருக்குது. அதை காட்சிப்படுத்திக்கல வேணுமென்றால் நாங்கள் நிலக்குத்தாக காட்சிப்படுத்துறதை தெரிஞ்செடுக்கலாம் அல்லது கிடையாக காட்சிப்படுத்துறதை தெரிஞ்செடுக்கலாம். மற்றபடி நாங்கள் நிலக்குத்தாக காட்சிப்படுத்தினால் என்ன, கிடையாக காட்சிப்படுத்தினால் என்ன, நிறுவனத்தினுடைய உண்மையான ஒழுங்கமைப்பு அங்க மாற இல்லை. சரிதானே? அப்ப அதை விளங்கி கொண்டீங்கன்னா சரி. அப்ப இது காட்சிப்படுத்தல் வேறொரு விதம், பல்வேறு விதமா காட்சிப்படுத்துற மாதிரி. அப்ப அதிகாரம் பாத்தீங்கன்னா இடப்பக்கத்துல இருந்து இங்கால பிரமிட் மாதிரி அதிகரிச்சு செல்றபடியால் நாங்க பார்த்தோம்னால் அதிகாரம் கூடியவர் இடப்பக்கத்துல நாங்கள் குறிக்கிறபடியால் இடமிருந்து பலமாக செல்லேக்குள்ள அதிகாரம் குறைவடைந்து செல்லும். அப்ப இடப்பக்கத்தில் இருக்கிறவர்கள் அதிகாரம் கூடியவர்களாகவும் இடமிருந்து வலமாக ஒவ்வொரு படிமுறையிலையும் நாங்கள் போக போக அதிகாரம் குறைவடைந்து செல்வதை காணலாம். அப்ப இடப்பக்கத்துல அதிகாரம் கூடினாக்கள் இருப்பினும் அதுல பிரச்சனை இல்லை. அதே மாதிரி கட்டளை என்றது இடப்பக்கத்துல இருந்து வலப்பக்கம் நோக்கி போகும். நிலக்குத்து வரைபடத்துல கட்டளையானது மேலிருந்து கீழ் நோக்கி வரும். ஆலோசனைகள் என்றது நிலக்குத்து வரைபடத்துல கீழிருந்து மேல் நோக்கி போகும். இங்க பலமிருந்து இடம் நோக்கி வரும். அப்ப அதுகள் எல்லாம் சாதாரணமா புரிஞ்சுக்கலாம். அப்ப கட்டமைப்புல எந்த மாற்றமும் இல்லை. வரைபடத்தை காட்சிப்படுத்துற முறையில தான் மாற்றம். அப்ப இடமிருந்து பலமாக அதிகார மட்டங்கள் இங்கேயும் தெளிவா சுட்டி காட்டப்படுது. ஏன்னா நாங்க பார்த்தோம் அங்க 5 படிமுறை என்றால் இங்கேயும் அதே 5 படிமுறை இருக்கும். எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா கட்டமைப்புல மாற்றம் செய்தா தானே படிமுறையில மாற்றம் வரும். நாங்கள் காட்சிப்படுத்தல் முறையில தானே மாற்றத்தை செய்யறோம். எனவே இங்கேயும் அதிகார மட்டங்கள் தெளிவாக சுட்டி காட்டப்படுது. எந்த மாற்றமும் இல்லை. அதிகார மட்டங்கள் தெளிவா தெரியுது. சரிதானே? யார் அதிகாரம் கூடினவர், யார் அதிகாரம் குறைஞ்சவரா இருக்கிறார், எந்த நிலையில ஒரு அலுவலர் இருக்கிறார்ன்றதை தெளிவாக புரிஞ்சு கொள்ளலாம். ஆனால் நிலக்குத்து வரைபடம் என்றால் எங்களுக்கு அந்த மேல்நிலை அலுவலர் கீழ்நிலை அலுவலர் என்ற உழப்பாங்க இருக்குதானே. இது வலமிடம் தானே. அப்ப சாதாரணமா அப்ப அலுவலர்கள் கொஞ்சம் திருப்தி அடைவினம் என்னன்னு சொல்லி சொன்னால் இது தான் கீழ்நிலையில இருக்கிறன்றத டக்கண்டு வர்றாக்கள் புரிஞ்சு கொள்ளலாதானே. அப்ப அதால நிலக்குத்து வரைபடத்தை விட கிடை வரைபடம் அலுவலர்களால கூடுதலா விரும்பப்படும். ஆனால் பொதுமக்களுக்கு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் புரிஞ்சு கொள்றது கஷ்டம் அதிகார நிலையை. மற்றபடி மற்ற எல்லா கட்டமைப்பையும் புரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். எல்லா நன்மையும் எல்லா விளைவுகளும் எல்லா அமைப்பு முறையும் எல்லா செயற்பாடுகளும் ஒரே மாதிரி தான். ஆனால் வரைபடம் தயாரிக்கப்படுற முறைமை மட்டும் வேறுபட்டது.
அப்ப அதை ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா சரி. ஏன் இடம் கிடையாக வரைபடம் தயாரிக்கப்படுது என்றால் அதனுடைய பிரதானமான காரணம் நிலக்குத்து வரைபடத்தின் அவ்வளவு அம்சங்களும் இதுல இருக்குது. ஆனால் பிரதானமான காரணம் என்னென்றால் அலுவலர்களுடைய மனப்பாங்கு. அப்ப நாங்கள் கடைசி நிலையில இருக்கிறோம் என்ற ஒரு நாளும் அதை பார்க்க கொஞ்சம் மனதில் ஒரு மாதிரி தானே இருக்கும். இதெண்டா பிரச்சனை இல்லை, இடம் பலம் வேண்டாம், எல்லாம் சமனா தானே. சில நேரங்களில் யோசிக்கலாம், நாங்கள் பதவியில் உத்தியோகத்தர்களுக்கு சமனான நிலையில தான் இருக்கிறோம், அல்லது மிக முக்கியமானது அவர்கள் அதை புரிஞ்சு கொண்டாலும் பாக்கைகள் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாது. எப்பயுமே ஒருவர் இவர் மேல்நிலையில இருக்கார், இவர் கீழ்நிலையில இருக்கிறார் என்ற தாக்கத்தை ஏற்படுத்தும். அது அருகருக இருக்கல அது குழு மனப்பான்மை போன்ற சாதகமான நேர்நிலை சிந்தனைகளை ஊக்குவிக்கும். அதே நேரம் வெளியாக்கள் புரிஞ்சு கொள்ள முடியாது என்றது அலுவலர்களுக்கு ஒரு திருப்தியை ஏற்படுத்தும். அப்ப அந்த வகையில் அதற்காகத்தான் கிடை வடிவில அமைப்பு வரைபடம் தயாரிக்கப்படுது. வேற ஒன்றும் மாற்றமில்லை. இங்க பாத்தீங்கன்னா 3 நிலை. இவர் அதிகாரம் கூடினவர், அடுத்த 2 பேரும் அதிகாரம் குறைந்தவர்களாக இருக்கணும், அடுத்த நிலை முகாமையாளர்களாக. அவர்களுக்கு இவருக்கு 2 அலுவலர்கள் மேற்பார்வைக்கு உட்பட்டிருக்கணும், இவருக்கு 3 அலுவலர்கள் மேற்பார்வைக்கு உட்பட்டிருக்கணும். சகல பண்புகளும் சகலவும் ஒரே மாதிரி. அப்ப இதைத்தான் நாங்கள் சொல்லுவோம் கிடை ரீதியான அமைப்பு வரைபடம். அப்ப கிடை ரீதியாக அமைப்பு வரைபடம் தயாரிக்கிறது பிரதானமான நன்மை அலுவலர்கள் கூடுதலா விரும்பினோம், விசேடமாக கீழ்நிலையில இருக்கிற அலுவலர்கள். அடுத்தது பாத்தீங்கன்னா வட்ட வடிவம். சரி, இந்த 2ஐயுமே விட்டுட்டு அமைப்பு வரைபடத்தை ஒரு வட்ட வடிவில தயாரிக்கிறது. அப்ப வட்ட வடிவில தயாரிக்கிறதுக்குள்ள என்ன செய்யறேன்னு சொல்லிச்சுனால், நிலக்குத்து வரைபடத்துல என்ன மேல அதிகாரம் கூடினது அதிகாரம் கீழ் நோக்கி குறைவடைந்து செல்ற ஒரு பிரமிட் வடிவம். கிடை வரைபடத்துல இடமிருந்து வலமாக அதிகாரம் குறைவடைந்து செல்ற ஒரு பிரமிட் வடிவம். வட்டம் என்றது அப்ப வட்டத்தின் பிரதானம் மையம். அப்ப மையத்துல இருந்து அதிகாரம் குறைவடைந்து செல்ற தன்மைதான் வட்ட வடிவ வரைபடம். அப்ப மையத்துல ஒரு ஆளை குறிச்சோம்னால் அவர் தான் திணைக்கள தலைவர். அதுக்கப்புறம் வட்டத்தின் அடுத்த கட்டத்துல ஆற குறிப்போமோ அவையில் அடுத்த நிலை முகாமையாளர்களா இருக்கணும். அப்ப அவர்களுக்கு கீழ மேற்பார்வைக்கு உட்பட்டிருக்கார்கள், அடுத்த நிலையில இருக்கணும். அப்படி விரிவடைந்து செல்லும். இது இன்னும் சில நேரம் அலுவலர்கள் விரும்பலாமே என்று சொல்லிச்சனால், இதுல அலுவலர்கள் நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம், சகல தகவலும் இருக்கும். ஆனால் சாதாரணமா பாத்தீங்கன்னா இதுவும் அந்த மேல்நிலை கீழ்நிலை என்ற நிலைமைகளை எடுத்துக்காட்ட மாட்டாது. எனவே இங்கே பாத்தீங்கன்னா உயர்ந்த அதிகாரம் உள்ளால் மையத்துல இருப்பார். மையத்துல இருந்து விலகி செல்ல அதிகாரம் குறைவடைந்து செல்லும். மையத்துக்கு கிட்ட இருக்கிற பதவியில் உத்தியோகத்தர்கள் அதிகாரம் கூடினாக்களா இருக்கும். அதுக்கு அடுத்த மேற்பார்வையாளர்கள் அதுக்கு அடுத்த இவர்களுடைய மேற்பார்வைக்கு உட்படுறாக்களா இருக்கணும். அதுக்கு அடுத்த நிலையில இருக்கிறார்கள், அவர்களுடைய மேற்பார்வைக்கு உட்படுறாக்களா அடுத்த நிலையாக்களா இருக்கணும். அப்ப அப்படி மையத்தில இருந்து எங்களுடைய அமைப்பின் தேவைக்கு ஏற்ப இப்ப 5 படிநிலை நாங்கள் நிலக்குத்து வரைபடத்துல தயாரிச்சிட்டாங்கன்னா இங்க வட்டங்கள் 5 கட்டங்களாக வரும். 2வது பாதத்துல 3 படிநிலைனா 3 வட்டங்கள் வரும். அப்ப அதை நாங்கள் தயாரிச்சு கொள்றோம். அப்ப கட்டளைகள் எங்களுக்கு தெரியும், அங்கே இருந்து எந்த திசையில போகும். கட்டளை என்றது மையத்தில இருந்து வெளி நோக்கி செல்லும். ஆலோசனைகள் என்றது வெளியில இருந்து மையத்தை நோக்கி வரும். அதிகாரம் மையத்திலிருந்து வெளிநோக்கி குறைவடைந்து செல்லும். பணியாளருடைய எண்ணிக்கை மையத்திலிருந்து வெளிநோக்கி அதிகரிச்சு செல்லும். அப்படியே எல்லாத்தையுமே கதைக்கலாம். அப்ப மையம் அதை விளங்கிட்டோம்னா சரி. அப்ப வட்ட வரைபடத்தை பார்த்தோம்னா அப்ப இந்த வட்ட வரைபடத்தை நாங்கள் விளங்கி கொண்டோம்னால் இங்க நடுவில் ஒரு ஆளை குறிச்சோம்னால் இவர் தான் திணைக்கள தலைவர் அல்லது அதிகாரம் கூட்டின அந்த நிறுவனத்தினுடைய முழு அதிகாரத்தையும் கொண்டிருக்கிற ஒருவர். அடுத்த நிலையில பார்த்தோம்னால் எங்களுக்கு இதுல தெளிவா இருக்கு. 2வது நிலையில பாத்தீங்கன்னா 4 பேர் இருக்கணும். அப்ப இந்த 4 பேரும் இவருடைய மேற்பார்வை தான் 4 பிரிவுகளாகவோ 4 கிளைகளாகவோ சில நேரம் இருக்கக்கூடும். அப்ப இந்த 4 பேரும் இவருடைய மேற்பார்வைக்கு உட்பட்டு அடுத்த நிலை அதிகாரத்தை கொண்டு அடுத்த அதிகாரத்துல அடுத்த நிலையில இருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர்கள் ஒவ்வொருவருடைய மேற்பார்வைக்கு முற்படுற அடுத்த நிலை மேற்பார்வையாளர்களோ அல்லது அடுத்த நிலை அலுவலர்கள். அப்ப இதுலயும் ஸ்பேன் ஆஃப் கண்ட்ரோல் எல்லாமே காட்டப்படுது. அதிகார நிலை இல்ல நிறுவனத்தை பற்றி முழு விளக்கம் பெறுது. என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இப்ப பாத்தீங்கன்னா இவர் ஒரு அலுவலரை தான் மேற்பார்வை செய்ய வேண்டி இருக்கின்றார். ஒரு ஆளு சும்மா இதுல எழுதி இருக்கிறத ஒருத்தட்ட பேர் என்று கருதினீங்கள் என்றால் அப்ப இந்த மேற்பார்வையாளர் இப்ப கீழே இருக்கிற மேற்பார்வையாளர் ஒரு ஆளை தான் மேற்பார்வை செய்ய வேண்டியிருக்கு. இந்த வலப்பக்கத்தில் இருக்கிற மேற்பார்வையாளர் 3 பேரை மேற்பார்வை செய்ய வேண்டி இருக்குது. மேலே இருக்கிற மேற்பார்வையாளர் பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 பேரை மேற்பார்வை செய்ய வேண்டி இருக்குது. அப்படி கருதுக்கலாம். அப்ப ஸ்பேன் ஆஃப் கண்ட்ரோல் தெரியுது. இனி வேணுமெண்டா அதுலயே நாங்கள் அவர்களுடைய தகவல்களை அந்த அலுவலர்களுடைய தகவல்களை அந்த வட்டத்துக்குள்ள இட்டுக்கொள்ளலாம். தேவையினால் அவர்கள் செய்யற வேலைகளை இட்டுக்கொள்ளலாம். அதாவது ஒழுங்கமைப்புல நாங்கள் பார்த்த ஒழுங்கமைப்பு வரைபடத்துல இருக்க வேண்டிய சகல பண்புகளையும் இதுக்குள்ள கொண்டு உள்ளடக்கிக் கொள்ளலாம். எனவே ஒழுங்கமைப்பு வரைபடம் எவ்வாறு தயாரிக்கப்பட வேண்டும் என்று ஏற்கனவே பார்த்த நியமங்கள் எல்லாம் உண்டு. ஆனால் அந்த வரைபடத்தை தயாரித்துக் கொள்ளுகிற முறைகள் 3.
சரிதானே? அப்ப சாதாரணமா பரீட்சைக்கு ஒழுங்கமைப்பு வரைபடம் ஒன்று தயாரிக்கக்கூடிய 2 முறைகள் தருகின்ற நாங்கள் நேர்கோட்டு ஒழுங்கமைப்பும் செயற்பாட்டு ஒழுங்கமைப்பும் என்று எழுதிட்டு நாங்கள் சில நேரங்கள்ல மார்க்ஸை போட்டு பார்த்துக்கொண்டு இருப்போம். ஆனால் வர்ற மார்க்ஸுக்கும் நாங்கள் எதிர்பார்க்கிற மார்க்ஸுக்கும் இடையில உள்ள குறைவு இதுதான். அப்ப இது இப்ப எங்களுக்கு விளக்கமா விளங்கி இருக்கும் நினைக்கிறேன். அப்ப ஒழுங்கமைப்பு என்றது வேற, அந்த ஒழுங்கமைப்பை வரைபடத்துல காட்டுறதான் ஒழுங்கமைப்பு வரைபடம். சரிதானே? அப்ப இது நாங்கள் தெளிவாக புரிஞ்சு கொண்டிருக்கக்கூடியதாக இருக்குது. அப்ப இதுல எங்களுக்கு பிரச்சனைகள் இல்லை. அடுத்தது நாங்கள் பார்க்க வேண்டும் என்றால் நேர்கோட்டு ஒழுங்கமைப்பும் அந்த அது சம்பந்தமா ஒழுங்கமைப்புகள் தொடர்பாக சரிதானே மிகவும் பழமையான மற்றும் எளிமையான ஒரு முறை. பொதுவா இதை பார்த்துட்டு நாங்கள் இன்றைய வகுப்பை நிப்பாட்டுவோம், அடுத்த வகுப்புல அடுத்த விடயங்களை பார்ப்போம். என்னடா நேர்கோட்டு ஒழுங்கமைப்பு முறை எங்களுக்கு தெரிஞ்சபடியால் அப்ப நாங்கள் முன்னுக்கு பார்த்த 4 விடயத்துக்கு ஆரம்பிப்போம். ஒழுங்கமைப்பு வரைபடத்தை விட்டுருங்க, அது முடிஞ்சுது. அது எப்படியுமே நாங்கள் எந்த ஒரு இனி பார்க்கிற 4 ஒழுங்கமைப்புக்கு நாங்கள் ஒழுங்கமைப்பு வரைபடம் தயாரிச்சு கொள்ளலாம். அப்ப முதலாவது அல்லது பாரம்பரிய ஒழுங்கமைப்பு முறை என்று சொல்லப்படுறது நேர்கோட்டு ஒழுங்கமைப்பு முறை. சரிதானே? அப்ப இந்த நேர்கோட்டு ஒழுங்கமைப்பு முறை இந்த 4 ஒழுங்கமைப்பு முறைகளையும் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்குது. நாங்கள் அப்ப அடுத்த வகுப்புல நாங்கள் அதை பார்ப்போம்.